காடு இவனுக்கு காடு. காங்கிரஸ் ஆட்சியில இவர்கள் தான் ஒப்பந்தம் கொடுக்கிறாங்க. தண்டகாரின் அந்த காடுகளை பச்சை வேட்டை கிரீன் கண்டர் என்ற அந்த திட்டத்துக்கு வேட்டை போட்டு 200 லட்சம் கோடிகள் இவர்கள் ஒப்பந்தத்தில் சொல்றது 200 லட்சம் கோடி கனிம வளங்கள் அந்த காடுகளுக்குள்ள இருக்கு. அந்த காடுகளை வெட்டி அழித்தால்தான் அந்த மலைக்குள்ள இருக்கிற வளங்களை எடுக்க முடியும். காடை முதல்ல அழிக்கணும். காடை அழிக்க போகிற போது வெளியிலிருந்து பார்க்கிற உனக்கு காடு எனக்கு அது வீடுங்கிறான் பழங்குடி ஷெட்யூல் டிரைப்ஸ். இது பிரச்சனை எங்கே பிறக்குதுன்னு பார்க்கணும். உனக்கு அது வெறும் காடு, எனக்கு அது வீடு. ஏனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆதியில் மனிதன் ஆளத் தொடங்கியது காடுகளில் தான். முள் நம்ம சொல்றாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று. கல் தோன்றியது, மண் தோன்றல. வயலும் வயல் சார்ந்த இடமும் மிக மிக பின்னாடி தான் தோன்றுது. அப்ப மண் தோன்றல, கல் தோன்றியது. கல் தொடங்க அங்கே மானுடன் வாழத் தொடங்குகிறான். அங்கு வாழ்ந்த மக்கள் தான் இன்னைக்கு ஷெட்யூல் டிரைப்ஸ் என்றும் பழங்குடி மக்கள் என்றும் இப்படி சொல்றது காரணம் ஆதி குடிகள் என்றும் தொல்குடிகள் என்றும். அதனால அவன் தன் வாழ்விடத்தை தற்காக்க போராடினான். முதலில் என்ன போராடினான்? விளக்கமாறு, கட்டை, செருப்பு அதை வச்சு போராடினான். அதான் அவன்கிட்ட இருந்தது. தன்னிடத்தில் இருந்ததை வைத்து கிளர்ச்சி செய்தான். ஒரே கேள்விதான் என் அன்பு மக்களே. பிறகு அவர்களிடத்திலே ஆயுதங்கள் எப்படி போனது? கையளித்தது யார்? அதான் கேள்வி. தன் மண்ணை காக்க, தன் நிலத்தை காக்க, தன் நிலத்தின் வளத்தை காக்க, தன் வாழ்விடத்தை காக்க போராடியவன் எப்படி குற்றவாளியாக ஆனான்? எப்படி மாவோயிஸ்டா ஆனான்? இதுதான் கேள்வி. இது அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் தங்கள் உரிமைக்காக தங்கள் வாழ்நிலத்தை, நிலத்தை, வாழ்விடத்தை பாதுகாக்க போராடிய எல்லோருக்கும் சுமத்தப்பட்ட பாலிச்சொல் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், டெரரிஸ்டுகள், நக்சல்கள், மாவோயிஸ்டுகள். இதுதான். அப்படித்தான் ஈழ தாயகத்தில் நாமும் சுமத்தப்பட்டோம். பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று. இன்றும் இங்கே பெரும்பாலானோர் உங்கள் பிள்ளைகள் எங்களை பழி சுமத்துவது மொழி தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள், சாவனிஸ்டுகள் இப்படிதான் பேசுவாங்க.